கலா சொல்றாங்க, ரஞ்சிதம் பரமனுக்கே தெரியாம பரமனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணுவான். இந்த நேரத்துல எப்படியாவது அவனை மண்டபத்துல இருந்து கிளப்பிடணும். ரிஷி இளமதி கழுத்துல தாலிய கட்டுறப்ப அவன் இந்த மண்டபத்திலே இருக்கக்கூடாது. சரிங்கம்மா, நீ போய் பரமனை கவனி, நான் பாத்துக்கிறேன். ரிஷியால பாதிக்கப்பட்ட பொண்ணு லீலா கிட்ட ரிஷி பண்ணுனத சொல்றாங்க. லீலா சொல்றாங்க, பத்திரமா இந்த ரூம்லயே இருங்க. ரிஷியோட ஆளுக சுத்திக்கிட்டே இருக்காங்க மண்டபம் முழுக்க. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிம்மா. ரிஷி லீலாவை யதார்த்தமா பாக்குறாங்க. ரிஷி சொல்றாரு, கல்யாணத்தை மாத்திரம் நிறுத்தலான்னு பிளான் பண்ணீங்க, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. லீலா ரூம் கதவை பூட்டிட்டு ரிஷி கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. ரிஷி ரூமுக்குள்ள வந்துடுறாரு. ரிஷி கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க, உன்னால என் பொண்ணு இறந்தே போயிட்டாடா படுபாவி அப்படின்னு ரிஷிய திட்டுறாங்க. ரிஷி அந்த அம்மாவை அடிக்கிறாரு, ரூம் கதவை சாத்தி வச்சுட்டு. ரூம்ல நடக்கிற எல்லாத்தையும் கதவு ஓட்ட வழியா லீலா பாக்குறாங்க. வாயடைச்சு போயிடுறாங்க. ரிஷி சொல்றாரு, அவங்கள சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன், கதவை லாக் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு யாரும் வராத மாதிரி பாத்துக்கோங்கன்னு லீலா கிட்ட சொல்லிட்டு போறாரு ரிஷி. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு உண்டான சடங்க பண்றாங்க. கைப்புள்ள சொல்றாரு, பரமா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ எந்த ஏற்பாடும் பண்ணுன மாதிரி தெரியலையே. பரமே சொல்றாரு, ரிஷிய குத்துறதுக்கு தான் இந்த கத்தி. பரமா இப்படி சொல்ற? பரமே சொல்றாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா அந்த ரிஷிய குத்தி போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பரமன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கத ரஞ்சிதம் கேட்டுறாங்க. நாளை சந்திப்போம்.